தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு குக்கரில் எண்ணெய் நெய் ரெண்டுமே சேர்த்துக்கோங்க. சூடானதும் பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், மராத்தி மொக்கு, அதுக்கப்புறம் சோம்பு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட என்ன மசாலா ஐட்டம் இருக்கோ சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இது வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நான் இந்த ரைஸ்க்கு 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 3 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணி வதங்கினதும் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் காமிக்கல. ஸோ நான் பாஸ்மதி ரைஸ் தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு கப்பு ரைஸ்க்கு 1.5 கப்பு அளவுக்கு தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட புதினா, கொத்தமல்லி ரெண்டுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு விசில் விட்டிங்கனாலே போதும். உங்களுக்கு ரைஸ் நல்லா உதிராகவே கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு பேக்கெட் மசாலாஸ் அவாய்ட் பண்ணுங்கள்.